Hi friends, today recipe Jangiri. இப்போ ஜாங்கிரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். நான் வந்து ஒரு டம்ளர் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1 hour வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த உளுந்து நம்ம வந்து ஒரு கிரைண்டர்லேயோ ஒரு மிக்சி ஜார்லேயோ போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து கிரைண்டரில் தான் இன்றைக்கி போட போகிறேன். ஸோ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கங்க. உளுந்து ஆடும்போது கிட்டத்தட்ட 1/2 கப்லேருந்து 1/4 கப் வரையும் தண்ணி சேர்த்துக்கங்க. ரொம்பையும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணும். ஸோ அப்பப்போ கைவால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சா அப்படின்றத பார்த்துக்கலாம். 1 கப்பில் தண்ணி எடுத்து நான் மாவை வந்து இதோட சேர்த்துக்கிட்டேன். ஸோ மேலே வந்து மிதக்கும் போது இதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பதம். ஸோ இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மாவை எடுத்துருங்க. இப்போ வந்து ஒரு பவுலுக்கு இந்த மாவை எடுத்துடலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு இதோட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுட் கலர் வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் மாவை ஆட்டின உடனேயே ஜாங்கிரி பண்ணாதான் நல்லா வரும். ஸோ நீங்கள் லேட் பண்ணீங்க அப்படின்னா மாவு வந்து புளிச்சிரும், ஜாங்கிரி வந்து நல்லா இருக்காது, டேஸ்ட் இருக்காது. ஸோ எப்போவுமே நீங்கள் மாவு ஆட்டின உடனே ஜாங்கிரி வந்து செய்ய ஆரம்பிச்சிருங்க. இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு ஜிப்பர் பேக்குக்கு மாற்றிடலாம். உங்கள்கிட்ட எந்த கவர் இருக்கோ நீங்கள் அந்த கவர் எடுத்துக்கோங்க. சப்போஸ் கெச்சப் பாட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் கூட யூஸ் பண்ணலாம், நல்லா வரும். ஸோ நான் வந்து கவர் தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஜிப்பர் பேக்கில் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போ வந்து நல்லா அந்த மாவை சுற்றிக்கலாம். அந்த கவரை சுற்றிட்டு உங்கள்கிட்ட ஒரு ரப்பர் பேண்டோ அல்லது ஒரு கிளிப்போ அதை வந்து நீங்கள் கார்னரில் சேர்த்துக்கங்க. நான் வந்து இந்த கிளிப் எடுத்திருக்கேன். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 3/4 கப் வந்து சுகர் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோட 1/2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த சுகரை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் உங்கள்ட்ட ரோஸ் வாட்டர் இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கங்க. அதுவும் இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த எட்ஜை கட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் சிரப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லெமன் வந்து ஒரு பாதி லெமன் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ அந்த லெமன் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும் சுகர், அதுக்காண்டி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கங்க. அப்போ தான் இன்னுமே கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். நம்ம வந்து ஜாங்கிரி வந்து அதில் போடும்போது டிப் பண்ணி எடுக்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யோ அல்லது பட்டரோ சேர்த்துக்கங்க.
நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிட்டேன். பட்டர் வந்து ஹீட் ஆகட்டும். இப்போ பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஜாங்கிரி வந்து ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஆயில் வந்து ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. ஒரு மிதமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு மிதமான சூட்லேயே இருக்கட்டும் ஆயில். அப்போ தான் நம்ம வந்து போட்டு எடுக்கிறது கரெக்டாக வரும். இல்லாட்டினா நம்ம போட்ட உடனே தீஞ்சிரும். அதே மாதிரி உள்ளேயும் வெந்திருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒன்று வந்து கரெக்டாக வராமல் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் போடும்போது கரெக்டாக வந்துடும். இது பிகினர்ஸ் கூட சூப்பராக செய்யலாம். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இது மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இதை பிரட்டி விட்டுறலாம். வெந்துடுச்சு. ஒரு குச்சி வச்சு பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு 2 பக்கமுமே. இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பில் ஒரு 20 செகண்ட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரட்டி விட்டு அது ஒரு 20 செகண்ட் வச்சுக்கோங்க. அப்போ தான் சுகர் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும் ஜாங்கிரியோட. இப்போ அடுத்த பேட்சும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஜாங்கிரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது வந்து எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக வந்திருக்குன்றத பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.